குன்னத்தூர் அணி டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போட்டியானது 5 ஓவர்களை கொண்டதாக இருக்கும். 2 ஓவர் காமன் பவர் பிளே. சமயபுரம் அணி பேட்டிங் பேர் வந்து மற்றும் சதீஷ். சமயபுரம் PMCC அணிக்காக சதீஷ் வந்து ஸ்ட்ரைக்கில் இருப்பார். அணிக்காக ஓப்பனிங் ஓவர் பவர் பிளே ஓவர் போட பொன்னர். முதல் பந்து ஸ்ட்ரைக்கில் வந்து சதீஷ். பவர் பிளேயில் முதல் பந்து ஆஃப் சைடு ஆடி இருக்காங்க. பவர் பிளே சர்க்கிள் தாண்டி வெளியே போனால் அங்கே யாரும் ஃபீல்டு இல்லாத காரணத்தினால் 1 ஓட்டங்கள். அது வந்து 4. சதீஷ் சந்தித்த முதல் பந்தே பவுண்டரி அடிச்சிருக்காரு. 2வது பந்து ரிவர்ஸ் திரும்பி ஆட முயற்சி, டாட் பால். 3வது பந்து ஸ்ட்ரைட்டில் ஆஃப் சைடு, அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். கேட்ச், விக்கெட். சதீஷ் தனது விக்கெட்டை இழக்கிறார். உதயா 1 டவுன் பேட்ஸ்மேனாக சமயபுரம் PMCC அணிக்காக ரிவர்ஸ் திரும்பி ஆட ஒரு முயற்சி, அங்கே யாருமே இல்லை. 2 ஓட்டங்கள். பொன்னரிடமிருந்து ஒரு அருமையான பந்து வீச்சு, இறங்கி போய் ஆட ஒரு முயற்சி, டாட். அடுத்த பந்து ஒரு ஃபுல் டாஸ், லெக் சைடு, யாருமே இல்லை. அதன் காரணமாக 4. முதல் பாலும் 4 அடித்தாங்க, கடைசி பாலும் 4 அடிச்சிருக்காங்க சமயபுரம் PMCC அணியினர். ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 10. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. 2வது ஓவர், இதுவும் பவர் பிளே தான். 2வது ஓவரை வீச குன்னத்தூருக்காக மணியன். 2வது ஓவரின் முதல் பந்து ஒரு புல் டாஸ் பால், தவற விட்டாங்க. பவர் பிளே சர்க்கிள் தாண்டி கவரில் போயிட்டுருக்கு. அங்கே வெரைட்டி வந்து ஸ்ட்ரைட்டில் இருந்தார் அந்த ஃபீல்டர். நல்ல ஃபீல்டர் பவர். ஒரு கேட்சை பிடிச்சாரு. இப்போ ஒரு 4 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 ரன்கள் மட்டும். 2வது வந்து மறுபடியும் ஒரு புல் டாஸ் பால், லெக் சைடு, யாரும் ஃபீல்டர் இல்லாத காரணத்தினால் துரத்தி போகிறாங்க. பிடிச்சிருவாரா? 4 பவுண்ட்ரி. அடுத்த பந்து மறுபடியும் ஒரு புல் டாஸ். எல்லா புல் டாஸுமே மிஸ் பண்ணுறாங்க. 4ஆக மாறுமா? வெரைட்டி ஓடி வந்துட்டுருக்காரு. பாலே நின்றுச்சு. 2 ஓட்டங்கள். அடுத்த பந்து குத்தி போட்டாங்க. ஒரு கீப்பர் எட்ஜு, ஃபீல்டர் பிடிக்க முடியல. அதுவும் மிஸ் பண்ணிட்டார் கீப்பர் பின்னாடி இருந்தவர். 2 ஓட்டங்கள் மட்டும். அடுத்த பந்து மறுபடியும் ஒரு யார்கர் பால் அடிச்சிட்டார் ஸ்ட்ரைட்டில், ஃபீல்டர் இல்லாத காரணத்தினால. அது 4. அடுத்த பந்து மறுபடியும் லெக் சைடு, 4 பவுண்ட்ரியோட பவர் பிளே முடிச்சிருக்காங்க. 2 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 28. PMCC அணிங்க பவர் பிளேவே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. 22 ரன்னு அடிச்சிருக்காங்க பவர் பிளேயில். முதல் ஓவர் வீசிய பொன்னர் 3வது ஓவரை வீசிய வருகிறார். முதல் பந்து ரிவர்ஸ் திரும்பி ஆட முயற்சி, கீப்பர் டாட். 2வது பந்து கேட்சாக மாறுமா? ட்ரை பண்ணார், பட் ஆனால் கேட்ச் பிடிக்க முடியல. 2 ரன்கள். அடுத்த வந்து ஸ்கூப் ஆடிட்டார். ஃபீல்டர் விரட்டி போயிட்டுருக்காரு. 4ஆக மாறுமா? இல்லை. 2 ஓட்டங்கள் மட்டும். அடுத்த பந்து டாட் பால். அடுத்த பந்து டாட் பால். அடுத்த பந்து மடக்கி அடிச்சிருக்கார் லெக் சைடு, காம்பவுண்டுக்கு வெளியே. 6, மிகப்பெரிய 6 இது. அணிகள் 38 ஓட்டங்களை எடுத்துள்ளனர். ஓவரை வீச பூவரசன். முதல் பந்து
ஒரு புல் டாஸ் போட்டிருக்காரு. மறுபடியும் அது லெக் சைடு 4ஆக மாறுமா? 4. அடுத்த பந்து மறுபடியும் ஒரு புல் டாஸ் போட்டிருக்காங்க, அதுவும் 4. அடுத்த பந்து மறுபடியும் ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காங்க, 6ஆக மாறுமா? இது வெளியே, மிகப்பெரிய 6. அடுத்த பந்து மறுபடியும் ஒரு புல் டாஸ் மிட் விக்கெட்டில், 6ஆக மாறுமா? 4ஆவது, 4. அடுத்த பந்து பிச் பண்ணாங்க, மறுபடியும் அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார், பிடிப்பார பாலை, ஒரு மிஸ்ஃபீல்டு, பாலை மிஸ் பண்ணிட்டார். ஓடி வந்து பிடிக்க ட்ரை பண்ணார், முடியலை. ஒரு ரன் மட்டும். உதயா ஸ்ட்ரைக்கில். கடைசி பந்து உதயாவும் அடிச்சிருக்காரு மடக்கி, அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார், துரத்தி போயிட்டுருக்காரு. 4ஆ 6ஆ? 4. இந்த ஓவரை பிடிச்சி அடிச்சிட்டாங்கப்பா பிஎம்சிசி அணியினர். 4 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 61. இதுதான் ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த டோர்னமெண்ட்லேயே. மோகன் வந்து பிஎம்சிசி அணிக்கோசரம் மிக அருமையாக ஆடிக்கிட்டு இருக்காரு. வைட் பால், 5ஆவது ஓவர், முதல் பந்து ரீபால். ஸ்ட்ரைக்கில் இருக்கார், 1 டவுன் பேட்ஸ்மேனாக இறங்கி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். லாஸ்ட் 5 பால், மறுபடியும் ஒரு புல் டாஸ் லெக் சைடு சைட்டில், ஒரு மிஸ்ஃபீல்டு, 4. 5ஆவது ஓவரை வீச அழைப்பவர் ராஜா. முதல் பந்து ஒரு யார்கர் பால், அதையும் நோண்டிட்டார், 1 ரன் மட்டும். 3ஆவது பந்து தேர்ட் பால், மறுபடியும் ஆஃப் சைடு சைட்டில் அடிச்சிருக்காரு, அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காங்க, அதன் காரணமாக 1 ரன்னு தான் போகும், 1 ரன் மட்டும். அடுத்த பந்து மறுபடியும் ஒரு புல் டாஸ். எல்லா பாலுமே புல் டாஸாக தான் போடுறாங்க. பாலை பிச்சில் பிச் பண்ணி போட்டாங்கன்னா நல்லா போடலாம், நல்லா லென்த்து பிச்சாக இருக்கனால யாரும் பாலை பிச் பண்ணவே மாட்றாங்க, எல்லாம் புல் டாஸ் பாலாகவே போடுறாங்க. உதயா ஸ்ட்ரைக்கில் இருக்கார், கவரில், 6ஆக மாறுமா? 6ஆ 4ஆ? 4. அடுத்த பந்து உதயா ஸ்ட்ரைக்கில், ரிவர்ஸ் திரும்பி ஆடமாரிச்சு, ஒரு புல் டாஸ் மூஞ்சியில் அடிச்சிட்டாரு, அது 6. ஸ்னோ பால் வேறு, ஃப்ரீ கட் வேறு. மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ரா பால் போடணும் அவங்க, ஃப்ரீ கட் பால். உதயா என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். மறுபடியும் ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு, மறுபடியும் அடிச்சிருக்காரு, அங்கே ஃபீல்டே இல்லை, அதுவும் 6. 5 ஓவருக்கு 86 ரன் அடிச்சிருக்காங்க பிஎம்சிசி. இந்த டோர்னமெண்ட்லேயே ஹையஸ்ட் ஸ்கோர் பிஎம்சிசி தான் அடிச்சிருக்காங்க. குன்னத்தூர் 87 அடித்தால் வெற்றி பெறலாம் இப்போட்டியில். அதற்குள் கட்டுப்படுத்தினால் சமயபுரம் பிஎம்சிசி அணியினர் வெற்றி பெறலாம். முத்து மற்றும் பூவரசன் ஓப்பனிங் பேரா. குன்னத்தூர் அணிக்காக முத்து வந்து ஸ்ட்ரைக்கில் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் வந்து பூவரசன் இருப்பார். பிஎம்சிசி அணிக்காக முதல் ஓவரை வீச சதீஷ். பவர் பிளேயில் முதல் ஓவர். சதீஷ் வந்து அருமையாக வேகமாக நல்ல ஃபேஸில் கற்று போடுவார். முதல் பந்து கீப்பருக்கு பின்னாடி தலைக்கு மேலே அடிச்சிருக்காங்க, 4. 2வது பந்து 4. சந்தித்த 2 பந்துமே 4 அடிச்சிருக்காங்க. ரிவர்ஸ் திரும்பி தேர்ட் மேன் திசையில் 4. 3வது பந்து மறுபடியும் அடிச்சிருக்காரு, லெக் சைடு, 6ஆக மாறுமா? பிடிச்சிட்டாருப்பா, கிரேட் ஃபீல்டிங், செம்ம ஃபீல்டிங்ப்பா. இன்னைக்காக 1 டவுன் பேட்ஸ்மேன் கவின். லெக் சைடு அடிச்சிருக்காரு, க்ளோஸில், பவர் பிளே சர்க்கிளுக்குள்ளே தான், யாரும் இல்லாத காரணத்தினால் கேட்ச் எதுவும் பிடிக்க முடியாது, 1 ரன் மட்டும். ஸ்ட்ரைக்கில் அவர் சந்திக்கும் முதல் பந்து
ஒரு யார்கர் பால், ஆஃப் சைடு, ஒரு ரன் மட்டும். கடைசி பந்து டாட் பால். பிஎம்சிசியிலிருந்து ஓவர் போட, இரண்டாவது பவர் பிளே ஓவர் போட டாக்டர் அருண் அவர்களை அழைத்துள்ளனர். ஒரு ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 10. இரண்டாவது ஓவரும் பவர் பிளேயில் முதல் பந்து டாக்டர் அருண் அவர் வீசுகிறாரு. பூவரசன் ஸ்ட்ரைக்கில் முதல் வந்து ரிவர்ஸ் திரும்பி ஆட முயற்சி, கால்லே அடிச்சிட்டார் நேராக, டாட் பால். இரண்டாவது பந்து பேட்ஸ்மேன் பவுலர் கையிலே அடிச்சுட்டு ஓட ஒரு முயற்சி, ஒரு ரன் மட்டும். வந்து ஒயிட் பால், அதன் காரணமாக ரீபால். லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காங்க, அங்கே ஃபீல்டர் யாருமே இல்லை, அதனால் 4ஆம் ஆறுமா பம்ப் ஆயிருக்கு. ஒன் பிச்சில் சதீஷ் அங்கே தேக்கிட்டார். 2 ஓட்டங்கள். அடுத்த பந்து ஒரு யார்கர் எட்ஜு, விக்கெட். இதே நல்லா கேட்ச் பிடிச்சார் கீப்பிங்லேருந்து. அடுத்த பேட்ஸ்மேனாக யுவராஜ். கீப்பருக்கு பின்னாடி அங்கே ஒரு சிறு தடுமாற்றம், 4ஆக மாறுமா? 4. அடுத்த பந்து பின்னாடி ஆட முயற்சி, அங்கே பவர் பிளே சர்க்கிளுக்கு வெளியே, மறுபடியும் 4. முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 22. குன்னத்தூர் அணி பிஎம்சிசி அணிக்காக அடுத்த ஓவரை வீச அழைப்பவர் பிரதாஸ். டாட் பால். வந்து பிச்சை நல்லா யூஸ் பண்ணுறாரு, நல்லா அடித்து போடுறாரு, அதற்கான பவுன்ஸ் ஆகுது பால். மறுபடியும் ஒரு ஃபீல்டர் இருக்கார். ஒரு ரன் மட்டும். அடுத்த பந்து ஆஃப் சைடு அடிக்கப்பட்ட பந்து, ஒரு ரன் மட்டும். அடுத்த பந்து ஒரு யார்கர் ஸ்டம்பிளே அடிச்சிருப்பார், ஜஸ்ட் மிஸ், டாட் பால். கீப்பர் டாட். அடுத்த பந்து உடம்புல கால்லே அடிச்சிட்டாரு, டாட் பால். 3 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 24. எம்சிசி அணிக்காக அடுத்த ஓவரை வீச லிங்கா. முதல் பந்து போல்ட், பேட்டில் பட்டு எட்ஜு, போல்ட், விக்கெட். அடுத்த பந்து நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக், லெக் சைடு அடிக்கப்பட்ட பந்து, ஒரு மிஸ்ஃபீல்டு காரணமாக ஒரு ரன் மட்டும். அடுத்த பந்து கீப்பர் டாட். அடுத்த பந்து மறுபடியும் ஒரு டாட். வந்து மறுபடியும் கீப்பர் டாட். இது மாதிரி ஓவர் போட்டாங்கன்னு ஜக்குன்னு முடிச்சிடலாம். லெக் சைடு ஸ்ட்ரைட்டில் அடிக்கப்பட்டு வந்து சதீஷ் ஓடி வராரு, கேட்ச் பிடிப்பாரா? பிடித்தார், விக்கெட். பூவரசன் தனது விக்கெட்டை இழக்கிறார். 4 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 25. மீதமுள்ள ஒரு ஓவருக்கு 62 ஓட்டங்கள் தேவை. குன்னத்தூர் அணி வெற்றி பெற 62 பாசிபிளே இல்லை. பிஎம்சிசி அணி மேட்சை வின் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஓவர் விச லெக் சைடு அடிக்கப்பட்ட பந்து 4 போல, பால் ஸ்டாப் ஆயிடுச்சு. 2 ஓட்டங்கள் மட்டும். வெற்றியிடமிருந்து இரண்டாவது பந்து மறுபடியும் ஒரு புல்டாஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு, இறங்கி போய் ஸ்ட்ரைட்டில் 4. இவரே முன்னாடி இறக்கி விட்டுருக்கலாம் மாட்டுக்கு, பேட்டை வேகமாக சுற்றுறாரு. போன பாலும் 4 போயிருக்கணும், அங்கே கல் பட்டு ஸ்லோவாகி நின்றுச்சு, அதனால் 2. இந்த பந்தை 4 அடிச்சிருக்காங்க. மூன்றாவது பந்து டாட். 4வது பந்து
ஒரு தடுமாற்றம், ஒரு ரன்கள் மட்டும். இப்போ வந்து சரத்து புல்டாஸாக போட்டிருக்காங்க. லெக் சைடு பவர் பிளே சர்க்கிளுக்குள்ளே ஒரு ஃபீல்டர் இருக்கார். பட் அவரால் பால் பிடிக்க முடியல. ஒரு ரன் மட்டும். டாக்டர் அருண் அவரால் பால் பிடிக்க முடியலை. பால் இது ஒரு நோ பால், எக்ஸ்ட்ரா பால், டாட் பால்.